Yeah, good evening to all. Okay. So நம்ம இதை நேற்று பார்த்ததுங்க. நேற்று நம்ம எக்கனாமியில் இந்த 5 year plans, அதோடைய பேசிக் இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த 5 year பிளான்ஸோட அந்த பீரியட் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக அந்த 5 year பிளான்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு பிளான் கல்பனா ஏதாவது டவுட் கேட்குறீங்க, கேளுங்க என்ன டவுட்டுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் 5 year பிளான். ஃபர்ஸ்ட் 5 year பிளான் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1951 to 56. ஓகே, ரைட். இப்போ அமர்த்தியா சென்னுக்கு வந்து நோபல் பிரைஸ் எப்போ கொடுத்தாங்க சொல்லுங்க. அவங்க வந்து கல்பனா ஒரு டவுட் கேட்குறாங்க. அமர்த்தியா சென் நிறைய தடவை எனக்கு வகுப்புல சொல்லியிருக்கேன். அமர்த்தியா சென் வந்து நோபல் பிரைஸ் வந்து 1998. சரி, அமர்த்தியா சென்னுக்கு பாரத் ரத்னா எந்த வருடம் கொடுக்கப்பட்டது? அவருக்கு பாரத ரத்னா விருதும் கொடுக்கப்பட்டது. ஸோ இந்தியாவோட பாரத ரத்னா விருது வந்து நோபல் பிரைஸ் கொடுத்த பின்னாடி அதற்கப்புறம் 1999 கொடுத்தாங்க. 1999. ரைட். இன்னைக்கு ரியல் அனாலிசிஸ் கிளாஸ் கிடையாதுங்க. நாளைக்கு உண்டு ரியல் அனாலிசிஸ் கிளாஸ், இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. The other day test answer was 1998. Okay, 1998ங்கிறது வந்து நோபல் பாரத் ரத்னா. ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் 5 year பிளான் நம்ம இடையில பார்த்தோம். இந்த 5 year பிளான்ஸ் வந்து ஒரு 1965 வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருந்தது. ஸோ இடையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, பிரேக் வந்தது அப்படின்னு சொன்னோம். அந்த பிரேக்குக்கு என்னென்ன காரணங்கள்லாம் சொல்லியிருந்தேன், சரிங்களா? ஸோ இது இன்டர்வியூலையும் கேட்பாங்க, எக்ஸாம்ஸில் உங்களுக்கு தெரியணும் என்னென்ன காரணங்கள் அப்படின்னா சொல்லுங்க. வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் த பிரேக் அப்படின்னு சொல்லும்போது நிறைய, இது இப்போ மட்டும் கிடையாது. நான் சொல்லியிருந்தேன் வாட் இஸ் பிளான் ஹாலிடேனா என்ன, திட்ட விடுமுறைனா என்ன, ரோலிங் பிளான் சுழல் திட்டம்னா என்ன, அதுக்கப்புறம் ஆனுவல் பிளான் ஆண்டு திட்டம்லாம் என்ன. இதுதான் அந்த பிரேக்ஸில் நடந்தது. ஸோ அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிராமி சொன்ன மாதிரி இண்டோ பாகிஸ்தான் வார், இண்டோ சைனா வார், அதுக்கப்புறம் ட்ரவுட்னா என்னது, வறட்சி, கடும் வறட்சி, அதுக்கப்புறம் நிறைய ரைஸ் இன் பிரைஸ் லெவல், இன்ஃப்ளேஷன் நிறைய ஆனது, அப்புறம் நிறைய வியாதிகள், சரிங்களா, காலரா போன்ற கூடிய வியாதிகள், பஞ்சம், அப்புறம் டிவேல்யூவேஷன் ஆஃப் கரன்சி, சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து தான் முக்கியமாக வந்து இந்த 1966 to 69 இதுக்கு வந்து நடந்தது. அது மாதிரி 1990 வந்து பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் சரியில்லாதனால தான் அந்த சமயத்தில் ஆனுவல் பிளான்ஸ் வந்தது. ரோலிங் பிளான் எதனால வந்ததுன்னு சொன்னேன், ஏன்னா அது சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட், சரிங்களா. ஜனதா பார்ட்டி ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட், ஜனதா பார்ட்டி வந்த பின்னாடி அவங்க போட்ட திட்டத்தை வந்து இடையிலேயே நிப்பாட்டிட்டு அந்த 2 வருஷத்தை வந்து ரோலிங் பிளான் அப்படின்னு கொண்டாங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு சொல்லும்போது ஒன்று சொன்னேன், டிவேல்யூவேஷன் ஆஃப் கரன்சி அப்படின்னு ஒன்று சொன்னேன், சரிங்களா. இந்த டிவேல்யூவேஷன் ஆஃப் கரன்சியும் ஒரு முக்கிய காரணம் இந்த 66 to 69க்கு. டிவேல்யூவேஷன் ஆஃப் கரன்சி அப்படின்னா என்னது? டிவேல்யூவேஷன் அப்படின்னா பணத்தின் மதிப்பை குறைத்தல். தமிழ்ல பணத்தின் மதிப்பை
இது டெலிபரேட்டா பண்றதா, எப்படி பண்றது? டெலிபரேட்டா பண்றதா, அதாவது வேணுனே பண்றதா, இல்ல அதுவே நடக்கிறதா? டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப ரீசெண்டா கூட வந்துட்டு போனது அதோட ஆனிவர்சரிஸ். டிமானிட்டைசேஷன், நம்ம கூட டிமானிட்டைசேஷன் கூட சொல்லக்கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா ரீமானிட்டைசேஷன் தான் கரெக்டான வேர்டு. ரீமானிட்டைசேஷன் ஒவ்வொன்றுக்குமே எக்கனாமியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை முக்கியம். டிமானிட்டைசேஷன் வந்து ஜனதா பார்ட்டியில கண்டாந்தாங்க. ஜனதா பார்ட்டியில டிமானிட்டைசேஷன் கொண்டாந்தாங்க. அரவிந்தன் கேட்கிறார் how many times devaluation சார் அப்படின்ட்டு. அதையும் சொல்ல போறேன். டிவேல்யூவேஷன் வந்து மொத்தம் 4 முறை பண்ணப்பட்டது. ஆனா 3 இன்ஸ்டன்ஸ்ல பண்ணப்பட்டது. 3 ஆண்டுகள்ல பண்ணப்பட்டது, 4 முறையில பண்ணப்பட்டது. சரிங்களா? ஏன்னா 1991ல வந்து பாத்தீங்கன்னா 2 தடவை பண்ணாங்க. அதனால மொத்தம் 4. ஆனா ஆண்டுகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா 3 இன்ஸ்டன்சஸ். அந்த ஆண்டுகள் வந்து 3 வரும். நான் அதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இப்போ 19 அதாவது ரீமானிட்டைசேஷன் வேற, டிமானிட்டைசேஷன் வேற. ஆக்சுவலா நம்ம இப்போ கடைசியா நமக்கு எப்போ வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் வந்ததுல அதுக்கு பேர் என்ன? இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய டிமானிட்டைசேஷன் சொல்லக்கூடாது. ஆக்சுவலா கரெக்டா சொல்றதுன்னா ரீமானிட்டைசேஷன் தான். ஆர்இ டிஇ கிடையாது. டிமானிட்டைசேஷன் எப்போ கொண்டாந்தாங்க தெரியுங்களா? டிமானிட்டைசேஷன் வந்து மொராஜி தேசாய் பீரியட்ல, ஜனதா பார்ட்டி பீரியட்ல கொண்டாந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் நைட்டு 1000 ரூபாய் நோட்டெல்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. அடுத்த நாள்ல அந்த 1000 ரூபாய் நோட்டு வந்து பேப்பர் தான், அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இப்போ நமக்கு பண்ணது வந்து ரீமானிட்டைசேஷன். ரீமானிட்டைசேஷன்ல 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா அதை மாத்திக்கலாம் போய் பேங்க்ல. சரிங்களா? அதுல போய் மாத்தி நம்ம வேற நோட்டு வாங்கிக்கலாம். ஆனா ஜனதா பார்ட்டி கொண்டாது வந்து டிமானிட்டைசேஷன் கம்ப்ளீட்டா. அந்த பணமே செல்லாது, அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு வச்சிருந்தாலும் சரி, லட்சக்கணக்கில் வச்சிருந்தாலும் சரி, ஒரே 1 ரூபா நோட்டு வச்சிருந்தா கூட செல்லாது. ஏன்னா அந்த நேரத்தில் 1000 ரூபா நோட் எல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நார்மல் பீப்புள் வச்சிருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கக்கூடிய ஒரே வழி. ரீமானிட்டைசேஷன் வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு ரொம்ப ஓரளவு ஒழிக்கும். பட் டிமானிட்டைசேஷன் இப்ப என்ன பண்ணலாம் தெரியுங்களா? கவர்மெண்ட் வந்து ஒரு நாள் இன்னைக்கு நைட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? கவர்மெண்ட் இன்னைக்கு நைட்டோ என்னைக்கோ அவங்க விருப்பப்பட்ட ஒரு நாள்ல இன்னையில இருந்து 2000 ரூபாய் நோட்டு செல்லவே செல்லாதுன்னு அறிவிக்கணும். 2000 ரூபாய் நோட்டு செல்லவே செல்லாதுன்னு அறிவிக்கணும். ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா அதுதான் டிமானிட்டைசேஷன். பட் 2000 ரூபாய் நோட்டு வந்து நம்மகிட்ட எல்லாத்துலயுமே ரொம்ப ரொம்ப இல்ல சர்க்குலேஷன்ல, ஆனாலும் இருக்கு. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நல்ல பண்ணணும்னா 1 லட்சம் ரூபாய் நோட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். 1 லட்சம் ரூபாய் நோட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் வந்து அடிச்சிடணும், இனிமே 1 லட்சம் ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு பண்ணா அது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் எக்கனாமி அப்படின்னு சொல்லக்கூடிய, பேரலல் எக்கனாமி அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு பொருளாதாரத்தை கண்டிப்பாக ஒழிக்கும். ஓகே, ரைட். இப்போ இதான் ரீமானிட்டைசேஷன் டிமானிட்டைசேஷனுக்குரிய வித்தியாசம். இப்ப நான் டிவேல்யூவேஷனுக்கு வரேன். டிவேல்யூவேஷன்றது பணத்தின் மதிப்பை குறைத்தல். இது எதற்காக பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு வெளிநாட்டு கரன்சி கிடைக்கல அப்படிங்கும்போது நம்முடைய பணத்தோட மதிப்பை குறைப்பாங்க. அப்பதான் இங்க இருக்க ட்ரேடர்ஸ் எல்லாமே நம்ம பணத்தை வாங்காம ஃபாரின் கரன்சி வாங்குறதுக்காக ஏற்றுமதி பண்ணுவாங்க. மெயினா அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறது ஒய் டிவேல்யூவேஷன். டிவேல்யூவேஷன் எதற்கு அப்படின்னா, டு இன்க்ரீஸ் த எக்ஸ்போர்ட்ஸ். நல்லா புரிஞ்சுங்க, எக்ஸ்போர்ட்ஸ் ஏற்றுமதியை அதிகரிக்க. இது அடிக்கடி கேட்பாங்க, ஏற்றுமதி எப்படி சார் ஏற்றுமதியை அதிகரிக்கும் அப்படின்னா, சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இப்ப அசியூம் தட் இன்னைக்கு $1 எவ்வளவுங்க அப்ராக்சிமேட்டா வச்சுக்கோங்க. ஸோ $1 இஸ் ஈக்குவல் டு ஒரு 70 ரூபான்னு வச்சு, 70 ரூபா இல்ல 75 ரூபா. ஓகே, $1 75 ரூபா. சரிங்களா? இப்போ டிவேல்யூவேஷன் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிவேல்யூவேஷன் வந்து ஒரு 20% பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. டிவேல்யூவேஷன் வந்து டெலிபரேட்டா பண்றது 20%. இந்த ஆக்சுவலா டிவேல்யூவேஷன் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. ஆனா இந்த சைனா வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி டிவேல்யூவேஷன் பண்ணுவாங்க. எதற்கு அப்படின்னா, டு இன்க்ரீஸ் எக்ஸ்போர்ட்ஸ். அது தப்பு, அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே G20 போன்ற நாடுகள்லாம் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறாங்க. ரைட். இப்போ இதுல ஒரு 20% பண்றாங்க. 20% அப்படின்னா 10% 7.5, 20% அப்படின்னா எவ்வளவு? 15. ஸோ இதுல 15 கூட்டுங்க. அப்போ பண்ணிட்டாங்க அப்படின்னா $1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு ஆயிரும்? 90 rupees ஆயிடும். ஸோ $1 இஸ் ஈக்குவல் டு 90 அப்படின்னா அப்ரிஷியேட் ஆயிருக்கா டெப்ரிஷியேட் ஆயிருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். பணத்தின் மதிப்பு கூடி இருக்கிறதா குறைந்துள்ளதா?
இதை டெலிபரேட்டா பண்ணுவாங்க. சரிங்களா? இன்னையிலிருந்து $1 அப்படிங்கிறது 90 ரூபாய் அப்படின்னா நம்முடைய பணத்தின் மதிப்பு கூடியிருக்கிறதா குறைந்திருக்கிறதா? நம்முடைய பதிப்பின் மதிப்பு குறைந்துள்ளது, அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்ந்துள்ளது. இது டெலிபரேட்டா பண்றது. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்போ எல்லாருமே இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம பணத்தை விட வெளிநாட்டு கரன்சியை வாங்குறதுக்கு, எஸ்பெஷலி டாலரை வாங்குறதுக்கு முயற்சி செய்வாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாமே இங்க விற்கிறத எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இட் வில் இன்க்ரீஸ் எக்ஸ்போர்ட்ஸ். அப்ப எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, ஏற்றுமதி அதிகரிச்சது அப்படின்னா அங்க இருந்து நமக்கு ஃப்ளோ என்ன வரும்? இன்ஃப்ளோ வரும். என்னது? டாலர்ஸ் வரும். ஏற்றுமதி அதிகரிச்சா நம்ம ஏற்றுமதினா டாலர் வரும். இப்போ திருப்பூர் எடுத்து, எங்க திருப்பூர்ல வந்து டெப்ரிசியேஷன் பண்ணா, அதாவது டீவேல்யூவேஷன் பண்ணா, மணியை டீவேல்யூவேஷன் பண்ணாங்கன்னா திருப்பூருக்கு நல்லது. திருப்பூர் மக்கள் ஏற்றுமதி பண்றாங்க. என்னைக்குமே ஒரு விஷயம் பார்த்தீங்க, எந்த ஒரு விஷயமே எல்லாத்துக்குமே நல்லது பயக்காது, எல்லாத்துக்குமே தீமை பயக்காது. பணத்தோட மதிப்பு குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டாலரோட மதிப்பு, நம்மளோட பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா யாருக்கு நல்லது? திருப்பூர்ல இருக்க எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்குலாம் நல்லது. ஏன்னா அவங்க எப்பவுமே எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாங்க. அப்ப டாலரோட மதிப்பு கூடும். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து இன்லாண்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவேல்யூவேஷன் பண்ணாங்கன்னா நம்மளுடைய மதிப்பு வந்து குறையும். சரிங்களா? ஸோ இதுதான் இதனுடைய மீனிங். ஓகே, ரைட். அது ஒரு இது. இப்போ வந்துடும் நம்ம 1951 to 56. இது வந்து பாத்தீங்கன்னா முதல் 5 ஆண்டு திட்டம். அப்ப அந்த முதல் 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து 1951 இருந்து 56 வரைக்கும் இருந்தது. இந்த முதல் 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சில ஃபேக்சுவலான விஷயம் வேணும் அப்படின்னா, டார்கெட் growth 2.1% வந்து டார்கெட் வந்து எதிர்பார்த்தோம். ஆக்சுவலா நடந்தது வந்து பாத்தீங்கன்னா 3.6%. சரிங்களா? அதாவது டார்கெட் growthனா என்னது? இந்த 5 ஆண்டு திட்டத்தில் 2.1% ஜிடிபி வளர்ச்சி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா 3.6% வந்து வளர்ந்துச்சு. இது என்ன மாடல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹெரால்ட். அது ஒருத்தரோட பேரு, அந்த எக்கனாமிஸ்ட் பேரு ஹெரால்ட் டோமர் மாடல். இது எக்ஸாம்ல கேட்பாங்க, ப்ரிலிம்ஸ் அப்படிங்கும் போது கேட்பாங்க. ஹெரால்ட் டோமர் மாதிரி அல்லது ஹெரால்ட் டோமர் திட்டம். அந்த திட்டத்தை வச்சு இந்த 5 year plans, அதாவது முதல் 5 ஆண்டு திட்டம், ஹெரால்ட் டோமர். ஸோ இந்த 5 ஆண்டு திட்டத்தில் வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. என்னெல்லாம் பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டிஷன்ங்கும் போது இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டது. அப்போ முக்கியமான 2 பேசின் பார்த்தீங்கன்னா நல்ல அதிகமாக நல்ல ஃபர்டைல் ஏரியா பார்த்தீங்கன்னா இண்டஸ் பேசின், அதுக்கப்புறம் கேஞ்சட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா கேஞ்சட்டிக் டெல்டா வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெல்டா. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாஷன் வந்து அங்கே போயிடுச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி அதில் விளையிறது எல்லாமே மக்களுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நிறைய ஏரியா வந்து பாகிஸ்தானுக்கு, ஃபர்டைல் ஏரியா பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. இங்கே வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் அப்போ பின்னாடி 1971 என்னவாச்சு? பங்களாதேஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆரம்பத்தில் நிறைய இன்ஃப்ளேஷன் நிறைய இருந்தது ஆரம்பத்தில் நிறைய. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பிரைமரி எய்ம் என்னவா இருந்துச்சு சரிங்களா? ஃபர்ஸ்ட் 5 year பிளான் பிரைமரி எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். இன்ஃப்ளேஷன் பண வீக்கத்தை கண்ட்ரோல்ல கொண்டாடணும். இன்ஃப்ளேஷன் என்னதுன்னா அந்த விலைவாசி எல்லாம் உயர்ந்துருச்சு, அந்த விலைவாசி எல்லாமே கம்மியாக கொண்டாடணும். அதுக்கப்புறம் லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த பீப்புளை வந்து வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தணும். அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சரியானபடி உபயோகிக்கணும். இயற்கை வளங்களை வந்து சரியானபடியில உபயோகிக்கணும். சரிங்களா? இயற்கை வளங்கள். ஸோ அந்த நேச்சுரல் ரிசோர்சஸ் எப்பவுமே நம்ம வந்து சரியான வழியில வந்து உபயோகிச்சோம் அப்படின்னா ஒரு நாடு வந்து சுபிட்சமாக இருக்கும். அதிகமாகவும் நம்ம எடுத்துடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன், காந்தியன் கோட் மாதிரி நமக்கு தேவைக்கு, ஒவ்வொரு நாட்டிலையும் தேவைக்கு போதுமான அளவு, மனிதனோட தேவைக்கு போதுமான அளவு இயற்கை வளங்கள் உள்ளன. ஆனா யாரோட ஒரு ஆளோட பேராசைக்கு தேவையான அளவு கிடையவே கிடையாது. சரிங்களா? ஓகே. ஸோ
இதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஹெரால்ட். அப்பனால இங்க என்ன எதுக்கு முக்கியமா போக்கஸ் கொடுத்தாங்க, முக்கியமா இதுல எதற்காக கொடுத்தாங்க அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம். முக்கியமா இந்த பிளான் வந்து அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன், அப்ப பிரைஸ் ஸ்டேபிள் பிரைஸ், விலைவாசிய கட்டுக்குள் வைக்கிறாங்க, இன்க்ரீஸ் ஆகாம விலைவாசியை கட்டுக்குள் வச்சுருந்தாங்க. அபிராமி என்ன சொல்றாங்க 1952 அப்படின்னு சொல்லி, 52 வந்து ஃபேமிலி பிளானிங், அதுவும் ரொம்ப முக்கியம். அது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடியது. உலகத்திலேயே குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் வந்து முதல் கொண்டாந்த நாடு எதுன்னு கேட்பாங்க. இந்தியா 1952. ஞாபகம் வச்சுங்க, நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. ஃபேமிலி பிளானிங் முதல்ல கொண்டாந்தது எப்போங்கிறது அடிக்கடி கேட்பாங்க. முதலில் குடும்ப கட்டுப்பாடு இந்தியா எந்த வருடம் அப்படிங்கிறது 1952. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பவர்னானது ஆற்றல். அடுத்து டிரான்ஸ்போர்ட் எல்லாம், அப்பெல்லாம் டிரான்ஸ்போர்ட்லாம் ரொம்ப இல்ல, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து. ஸோ இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் முக்கியமான இந்த சமயத்துல தான் நிறைய டேம்ஸ் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சாங்க. டேம்ஸ் கட்டினாங்க. டேம்ஸ் ஹிராகுட் டேமா இருக்கட்டும், பக்ரா டேமா இருக்கட்டும். மேட்டூர் டேம் எப்ப கட்டப்பட்டது? அதுல சில ப்ராஜெக்ட்ஸ் தான் கட்டினாங்க. மேட்டூர் டேம் கட்டினாலும் அதுல வந்து நிறைய அந்த எஸ்பெஷலி பவர் ஜெனரேஷனுக்குரிய ப்ராஜெக்ட் எல்லாம் கட்டினாங்க. மேட்டூர் டேம் கட்டப்பட்டது கேட்பாங்க 1934. ஆனா இந்த மேட்டூர் டேம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இரிகேஷன் ப்ராஜெக்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணாங்க. இந்த சமயத்துல மேட்டூர் டேம் வந்து அபிவிருத்தி பண்ணாங்க. அதுல இருந்து பவர் ஜெனரேஷன்ஸ் பண்ணாங்க. மேட்டூர் டேம் எப்ப கட்டினாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1934. சரிங்களா? மேட்டூர் அணை. இதெல்லாம் நான் ஒவ்வொன்றும் திரும்ப சொல்றேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எப்பவும் கேட்டுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தெரியாம இருக்கவே கூடாது. மேட்டூர் டேம் வந்து எந்த வருஷங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 1934. ரைட். ஸோ டிரான்ஸ்போர்ட். அதே மாதிரி ஐஐடி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஐடி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐஐடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதுவும் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடியது. எப்பவுமே இந்த முதல் அப்படிங்கிறது வந்து நம்ம டிஎன்பிசிலையும் கேட்பாங்க, நிறைய எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஐஐடி எப்பங்க வந்தது சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல ஐஐடி, ஃபர்ஸ்ட் ஐஐடி வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கரக்பூர். பத்மபிரியா எழுதியிருக்காங்க பாருங்க. கரக்பூர்ல தான் ஃபர்ஸ்ட் ஐஐடி இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் ஐஐடி இன் இந்தியா வந்து கரக்பூர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐஐடி கரக்பூர் கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கரக்பூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? கரக்பூர் வந்து வெஸ்ட் பெங்கால் உள்ளது. கரக்பூர். மெட்ராஸ் ஐஐடி எப்போ? அப்ப என்னைக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தெரியணும். மற்ற ஐஐடி தெரியுதோ தெரியலையோ, மெட்ராஸ் ஐஐடி வந்து எப்போ பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியணும். ஸோ மெட்ராஸ் ஐஐடி, மெட்ராஸ் தொழில்நுட்ப கழகம் இருக்குல்ல, மெட்ராஸ் தொழில்நுட்ப கழகம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? மெட்ராஸ் மெட்ராஸ் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? மெட்ராஸ் ஐஐடி வந்து தெரியணும். 1959. ஆனந்த் சொல்லியிருக்காரு 1959 ஆரம்பிக்கப்பட்டது. காரக்பூரோட இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் தெரியுமா? இப்ப காரக்பூர் அப்படின்னோட இது இன்டர்வியூல அடிக்கடி கேட்பாங்க. காரக்பூரோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுமா? காரக்பூர் வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்தே நீங்க படிச்சிருப்பீங்க. காரக்பூர் வந்து உனக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னன்னு தெரியுமா?
கேரக்பூர் ரயில்வே தான். ரயில்வேல என்ன சொல்லுங்களேன்? ரயில்வேல கேரக்பூர் வந்து அடிக்கடி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இதுல கேட்பாங்க, நிறைய குவிஸ் ப்ரோக்ராம்லாம் கேட்பாங்க. ரயில்வேன்னு சொல்றீங்க, என்னது அப்படின்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உலகத்தின் மிக நீண்ட ரயில்வே பிளாட்ஃபார்ம் அங்கதான் இருந்தது. சரிங்களா? உலகத்தின் மிக நீண்ட ரயில்வே பிளாட்ஃபார்ம். இப்ப இந்தியாவோட லாங்கஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. இந்தியாவோட லாங்கஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம். அதாவது நான் உங்களுக்கு தெரியுமில்ல, பிளாட்ஃபார்ம் லென்த் தெரியுமில்ல. பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேர் வந்து பிளாட்ஃபார்ம் எப்போ உங்களுக்கு தூரமா தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் வந்து சில பேர் நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க, கரெக்டா S1ல நிற்பீங்க. S1ங்கிறது அந்த பெட்டியில நிற்பீங்க. உங்களோட இதை பார்த்தீங்கன்னா S12 இருக்கும். சரியா? S12 இருக்கும். இதுல என்ன சில பேருக்கு குடும்பம் வந்து இந்த பக்கம் S6 இருக்குன்னு சொல்லி இந்த பக்கம் அனுப்புவாங்க. நீங்க அங்கே போனீங்கன்னா அங்க இருக்காது, ஆப்போசிட்ல இருக்கு. சரிங்களா? ஸோ அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மோட லென்த் வந்து எவ்வளவு பெருசா இருக்கும்னு தெரியும். இங்க வந்து 1 கிலோமீட்டர் லென்த். சரிங்களா? நினைச்சு பாருங்க, 1 கிலோமீட்டர் வந்து பிளாட்ஃபார்மோட லென்த் மட்டுமே. 1 கிலோமீட்டர் வந்து. ஸோ இப்போ அது வந்து வந்து அந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் தான் உலகத்துக்கே பெருசா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் வர ஆரம்பிச்சிருது. இப்போ வந்து ஹூப்ளி இருக்குல்ல, ஹூப்ளி பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா 1500 மீட்டர், 1.5 கிலோமீட்டர் போயிடுச்சு. 1.5 கிலோமீட்டர். கர்நாடகாவில் இருக்கிற ஹூப்ளி, HUBLI. இந்த HUBLI இருக்குல்ல, ஹூப்ளி தான் இன்னைக்கு தேதியில உலகின் மிக நீண்ட பிளாட்ஃபார்ம். 1.5 கிலோமீட்டருங்க. சொல்லப்போனா அது கரண்ட் அஃபேர்ஸ். இப்ப 2021 தான். 2021 தான். இப்ப உள்ள 21 பாத்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு வேர்ல்ட் லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்ம். பழைய பேர் வந்து ஹூப்ளி, இப்ப அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹுபாலின்னு சொல்லுவாங்க. பேர்லாம் நிறைய மாத்துறாங்கல்ல. ஹுபாலி எங்க இருக்குன்னா கர்நாடகால இருக்கு. சித்தரூதா சுவாமிஜி ரயில்வே ஸ்டேஷன் பேர் அதுக்கு பேர். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம 5 இயர் பிளான்ஸ். ஸோ அப்போ இந்த சமயத்தில் வந்து மெயினாக வந்து இது அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானை பொறுத்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது 5 ஆண்டு திட்டம். இப்போ ஆனந்த் கேட்குறாரு, சார் கரக்பூரும் ரெண்டும் ஒன்னா அப்படின்னா கிடையாது. கோரக்பூருங்கிறது வேற. கோரக்பூர் எங்க இருக்கு? கோரக்பூருங்கிறது உத்தரப்பிரதேசம். காரக்பூருங்கிறது வந்து வெஸ்ட் பெங்கால். சரிங்களா? அது ரெண்டும் வேறங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து செகண்ட் 5 இயர் பிளான். செகண்ட் 5 இயர் பிளான் நான் ஏற்கனவே நேற்று கூட சொல்லியிருந்தேன். செகண்ட் 5 இயர் பிளான் வந்து முக்கியமா யார் அதுக்கு அது இதுல இருந்து வித்தியாசமானது. எப்படி வித்தியாசமானதுன்னு சொல்லியிருந்தேன். எந்த மாதிரி வித்தியாசமானது? ஸோ செகண்ட் 5 இயர் பிளான் வந்து 1956 இருந்து 1961. செகண்ட் 5 இயர் வந்து PC மஹலனோபிஸ் அதோட ஆர்கிடெக்ட். PC மஹலனோபிஸ். PC மஹலனோபிஸ் இவர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் நிறுவியவர். இவருடைய பர்த்டே தான் இந்திய புள்ளியியல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. என்னைக்கு சொல்லுங்க? இவருடைய பர்த்டே வந்து இந்திய புள்ளியியல் தினம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். என்னைக்கு? ஜூன் 29.
ஜூன் 29 வந்து புள்ளியியல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த செகண்ட் 5 இயர் பிளான்ல எதுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுத்தாங்க, முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ், அதுலயும் குறிப்பா என்னது, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், கனரக தொழிற்சாலைகள், தமிழ்ல சொல்றதுன்னா கனரக தொழிற்சாலைகள், கனரக தொழிற்சாலைகள். புள்ளியியல் தினம்னா என்னது இங்கிலீஷ்ல கேக்குறீங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. அதான் நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு இருக்கேன்ல. அவர் வந்து ஒரு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சாரு. இட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே. ஸோ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே இஸ் ஜூன் 29. குரூப் 2 போன்ற தேர்வுகள் எழுதும் போது ரெண்டையுமே கவனிக்கணும். ஏன்னா டிரான்ஸ்லேஷன் இருக்கு, மற்றதுலேயும் டிரான்ஸ்லேஷன் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா டிரான்ஸ்லேஷன் வந்து செக்ரட்டரியேட்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. ஒரு 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 கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக வர்றவருக்கு வந்து தமிழும் தெரியணும், இங்கிலீஷும் தெரியணும் அப்படிங்கிறதான். அதனால தான் டிஎன்பிஎஸ்சி பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சி விருப்பப்பட்டு பண்ணலை, செக்ரட்டரியேட்ல இருந்து வந்த ஆர்டர். செக்ரட்டரியேட்ல உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஜீவோ ஒன்று போட்டாங்க அப்படின்னாலும் அது வந்து நார்மலாக போகிறதெல்லாம் தமிழில் எழுதுவாங்க. அப்புறம் வந்து ஃபைனலாக வரும்போது ஜீவோவாக இங்கிலீஷ் வரும். இப்போ இங்கிலீஷும் தமிழும் ரெண்டுமே கலந்து தான் நிறைய ஜீவோ வருது. ஸோ அதனால தான் தமிழும் இங்கிலீஷும் தெரிந்தவர்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த தமிழ் இங்கிலீஷ் நம்ம சொல்லும்போது ரெண்டு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. சிலதெல்லாம் தமிழ்லும் தெரிஞ்சுங்க. எழுதும் போதே நீங்கள் தமிழ்லையும் சில வார்த்தைகளை எழுதிக்கங்க. எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஆர் ரைட்டிங் குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ். மற்றதுக்கும் கூட, ஏன்னா இப்போ தமிழ் கம்பல்சரிங்கும் போது அந்த பேப்பர் வந்து டெஸ்கிரிப்டிவா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் தெரியணும். ஸோ அதனால ரெண்டுமே தெரிஞ்சு வச்சு ரைட். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா புள்ளியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா கனரக தொழிற்சாலைகள். ஸோ அந்த மாதிரி கனரக தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம பெரம்பூர் கோச் ஃபேக்டரி இருக்கட்டும், ஆவடியில் HVFன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி. HVF கேள்விப்பட்டீங்களா, ஆவடிங்கிறது சரிங்களா. ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆவடியில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு இந்த பேட்டில் டேங்க்கு இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. பேட்டில் டேங்க் அப்படிங்கிறதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான். ஸோ அதுக்குரிய திட்டமெல்லாம் கமெண்ட்ஸ் ஆனது. உங்களுக்கு HVF எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது கேட்பாங்க. HVF ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி ஆவடி 1961 இந்த பீரியட்ல தான் ஆரம்பிக்கப்பட்டது சரிங்களா. 1961 இங்கே தான் வந்து முக்கியமானது, இந்தியாவோட ஒரு முக்கியமான டேங்க் ஒன்று பண்றாங்க. அந்த டேங்க் என்ன பேர் தெரியுமா? வாட் இஸ் த நேம் ஆஃப் த டேங்க்? டேங்க்னா என்ன அர்த்தம்? வாட்டர் டேங்க் கிடையாது. டேங்க்னா என்னது? பீரங்கி. வெரி குட். அந்த டேங்குக்கு பேர் என்ன தெரியுமா? இந்தியாவோட ஃபேமஸ் அர்ஜுன். அர்ஜுன்ற டேங்க் வந்து இங்கதான் பண்றாங்க. அர்ஜுன். அப்புறம் விஜயாந்தா. இதெல்லாம் முதல்ல கேட்டிருந்தாங்க. அர்ஜுன், விஜயாந்தா, T-72, அஜயா, இதெல்லாம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இதெல்லாமே டேங்க், ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ், அதாவது பீரங்கிகள். ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி. ஸோ ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரிஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஆவடி. இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வர்றீங்க, ஆவடியிலேருந்து வர்றீங்க அப்படின்னா அது நிறைய பேருக்கு, நிறைய பேருக்கு எவ்வளோ பேருக்கு இங்கே உள்ளவங்களில் தெரியும், எனக்கு தெரியலை. ஆவடி இருக்குல்ல, இந்த ஆவடி அப்படிங்கிறதே ஒரு அக்ரானிம். ஆவடிங்கிறதே ஒரு அக்ரானிம். அக்ரானிம்னா என்னது அப்படின்னா ஒரு அப்ரிவேஷனை ஒரு வார்த்தையா உச்சரிக்கிறோம். ஆவடிங்கிற பெயர் வந்ததுக்கே ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் அம்யூனிஷன் டெப்போ ஆஃப் இந்தியான்னு பேர். ஆர்ம்டு வெஹிக்கிள் அம்யூனிஷன் டெப்போ. டெப்போனா DEPOT, டெப்போன்னு சொல்லுவாங்கல்ல. டெப்போனா ஸ்டோர் பண்ற ஒரு இடம். டெப்போ ஆஃப் இந்தியா.
டைப் பண்ணுங்க. ஷாருமதி டைப் பண்ணியிருக்காங்க பாருங்க. அம்யூனிஷன், ஆர்ம்டு வெஹிக்கிள் அம்யூனிஷன், அம்யூனிஷன் நேஷன் கிடையாது, MUAMMUNITION. அம்யூனிஷன்னா வெடிமருந்துகள். ஆர்ம்டு வெஹிக்கிள் அம்யூனிஷன் டெப்போ ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவடி. ஆவடி அப்படிங்கிறது ஒரு அக்ரான். ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ICF எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. வேர் இஸ் ICF? ICFன்னு சொல்லக்கூடியது. ICF தான் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ட்ரெயின்லாம் அங்கே தான் வந்து பண்ணுறாங்க. ICFங்கிறது இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி. இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரிங்கிறது தான் ICF. ICF எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த பீரியட்ல தான். ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஆரம்பிச்சாங்க. 1955 ஏற்படுத்தப்பட்டது. 1955 தொடர்ந்தது பார்த்தீங்கன்னா ஒரு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான். மோஸ்ட்லி இந்த காந்தி ஜெயந்தி நேஷனல் டே அன்னைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. சில முக்கியமான திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காந்தி ஜெயந்தி எப்போ வரும்? 1955 காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 அன்னைக்கு இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி. இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னா பெரம்பூரில் இருக்கு, சென்னையில் இருக்கு. அங்கே தான் நிறைய ஃபாஸ்டாக கூடிய நம்ம ட்ரெயின்லாம் இருக்குல்ல, வந்தே மாதரம் ட்ரெயின், நிறைய ட்ரெயின்லாம், நிறைய அட்வான்ஸ்டு கோச்சஸ்ஸு, அதெல்லாமே அங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. 1955 ஆரம்பிக்கப்பட்டது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு. இதே மாதிரி 1975 வந்து பார்த்தீங்கன்னா ICDS வந்து காந்தி ஜெயந்தி அன்னைக்கு. இது மாதிரி நிறைய ஸ்கீம் பண்ணுவாங்க. ICDSன்னு சொல்லக்கூடிய இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். வரும்போது அப்படி சொல்கிறேன் நான், ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம்னு சொல்லக்கூடிய ICDS, இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். இது வந்து 1975 ஆரம்பிக்கப்பட்டது. இதுவும் பார்த்தீங்கன்னா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு முக்கியமான திட்டம். நம்ம குழந்தைகள் எல்லாமே சத்துணவுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மத்திய திட்டம் அது. ரைட். ஸோ செகண்ட் 5 இயர் பிளான் PC மஹலனோபிஸும் நேரு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜவஹர்லால் நேரு தான் ஆர்கிடெக்ட் ஆஃப் எல்லா 5 இயர் பிளான்ஸ். 5 இயர் பிளான்ஸ் எந்த மாடலில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் USSR, யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக். இந்த சமயத்தில் தான் இன்னொன்று காமர்ஸ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் ஒன்று கேட்பாங்க. இண்டஸ்ட்ரியல் பாலிசி சொன்னாங்க. இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசி எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி எப்பன்னு சொல்லுவாங்க 1956, 1956. தொழிற்கொள்கை, இந்திய தொழிற்கொள்கை. இதுல தான் நம்ம சோசியலிஸ்டிக் பேட்டர்னா பண்ணணும்ன்றத கோலா வச்சுக்கிட்டோம். சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னா என்னதுன்னா மிக்சட் எக்கனாமி. ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சோசியலிஸ்டிக் தான், அதாவது மிக்சடு கூட கிடையாது. சோசியலிஸ்டிக் எக்கனாமி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாமே யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட்ல இருக்கும். செகண்ட் 5 இயர் பிளான்ல வந்து நம்ம எதிர்பார்த்தது டார்கெட் எவ்வளவு அச்சீவ் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம். ஸோ இதுல வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது டார்கெட் வந்து 4.5%. ஆனா ரியலா அச்சீவ் பண்ணது ஆக்சுவல் growth. டார்கெட்னா எதிர்பார்த்தது, நம்ம ஒரு இலக்கு நிர்ணயித்தது. இலக்கு வந்து 4.5 வரணும்னு எதிர்பார்த்தது, சரிங்களா? ஆனா ஆக்சுவலா வந்தது வந்து பாத்தீங்கன்னா 4.3%. 4.27ன்றது 3%. இது ரொம்ப முக்கியம் கிடையாது, நான் ஒரு ஜென்ரலா சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? மேபி எந்த 5 ஆண்டு திட்டத்துல வந்து இது மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு தடவை, எந்த 5 ஆண்டு திட்டத்துல டார்கெட்டை விட எக்ஸீட் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது இப்போதைக்கு நம்ம பார்த்ததுல முதலாம் 5 ஆண்டு திட்டத்துல வருது, சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா PC மஹலனோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எதனால அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா PC மஹலனோபிஸ் இதை ப்ரொபோன் பண்ணியிருந்தார். அந்த மாடலை எப்போ ப்ரொபோன் பண்ணாரு, எப்போ இந்த மாடலை பத்தி சொன்னாரு? 1953 அவர் ப்ரொபோன் பண்ணாரு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 55 பண்ணோம். இதனால 5 ஸ்டீல் பிளான்ஸ் வந்து இந்த இதில் ஏற்படுத்தப்பட்டது. ஸ்டீல் எஃகு நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டது. துர்காபூர், ஜம்ஷெத்பூர், பிலாய், பொக்கோரா, இந்த மாதிரி ஸ்டீல் பிளான்ஸ் எல்லாம் இங்கிருந்து ஏற்படுத்தப்பட்டது.
ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரும் நிறைய யூஸ் பண்ணாங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். செகண்ட் 5 இயர் சமயத்துல தான் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஏற்படுத்தப்பட்டாங்க. அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் எப்போ, இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் இதே சமயத்துல தான் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு R&Dக்குரிய இது. இந்தியாவில் R&D எல்லாம் ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் அந்த சமயத்துல வந்து ஒரு R&D கொண்டாந்தாங்க. டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் 5 இயர் பிளான். ரைட். ஸோ அட்டாமிக் எனர்ஜி கமிஷன். அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 57 வந்து பாத்தீங்கன்னா அது 1948 இயர் கேட்டிருந்தாரு. 1948. பட் 58 வாக்கில் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல அதுக்கு ஃபுல் ஸ்விங் கொடுத்துருந்தாங்க. ஸ்பெஷல் நிறைய ரியாக்டர்ஸ், அட்டாமிக் ரியாக்டர்ஸ் இதெல்லாமே ஏற்படுத்தப்பட்டது. அட்டாமிக் ரியாக்டர்ஸ்ங்கிறது நியூக்ளியர் பவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நியூக்ளியர் பவர் அப்படிங்கிறது நான் ரினியூவபிள் பட் நான் கன்வென்ஷனல். இந்த 1957 வாக்கில் இதுக்கு நிறைய த்ரெஸ் கொடுத்தாங்க. எஸ்பெஷலி நிறைய அந்த அட்டாமிக் ரியாக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரியாக்டர்ஸ்லாம் ஏற்படுத்தப்பட்டது. அணு உலைகள். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் அணு உலை எதுன்னு கேட்பாங்க, சொல்லுங்க பார்க்கணும். அது அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ரியாக்டர் என்ன பேர்? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ரியாக்டருக்கு என்ன பேர்? அட்டாமிக் ரியாக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்டாமிக் ரியாக்டர் நிறைய தேவதைகள் பேர் மாதிரி வச்சிருப்பாங்க. அட்டாமிக் ரியாக்டருக்கு பேர். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ரியாக்டர், ஏஷியாவோடைய ஓல்டஸ்ட் அட்டாமிக் ரியாக்டர் வந்து ரொம்ப நாளா வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சரா. அப்சரானா தேவதைகளுக்கு சொல்லுவோம்ல, அப்சரா. அப்சரா ரியாக்டர். இந்த அப்சரா ரியாக்டர் வந்து ஸ்விம்மிங் பூல் டைப் ரியாக்டர். இது எப்ப பில்ட் பண்ணாங்க அப்படின்னா 1956 பில்ட் பண்ணது. அப்சரா 1956. யாரு பில்ட் பண்ணிருப்பா அப்படின்னா பார்க்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன், BARC. வாட் இஸ் BARC? பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் அதோட சேர்மன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோமி பாபா. ஹோமி பாபா தான் ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ப்ரோக்ராம் இன் இந்தியா. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், சரிங்களா? இது எப்ப ஏற்படுத்தப்பட்டது? 1954. இது ஒவ்வொன்றுமே முக்கியங்க, எல்லாமே இயர் வைஸும். சில அதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா TNPSC சில இதெல்லாம் இயர் வைஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், பார்க்னு சொல்லுவாங்க. இது பார்க். ஹோமி ஜஹாங்கீர் பாபா, ராம் டைப் பண்ணியிருக்காரு. ஹோமி ஜஹாங்கீர் பாபா அப்படிங்கிறது தான் ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ப்ரோக்ராம் இன் இந்தியா. ஹோமி ஜஹாங்கீர் பாபா. ஹோமி ஜஹாங்கீர் பாபா. ரைட். அடுத்து நம்ம பார்க்க போறது தேர்ட் 5 இயர் பிளான். தேர்ட் 5 இயர் பிளான் பீரியட் சொல்லுங்க. தேர்ட் 5 இயர் பிளான். தேர்ட் 5 இயர் பிளான் 1961 to 66. இந்த 5 இயர் பிளான் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏகப்பட்ட பிரச்சனைகள், எல்லா சொல்ல பிரச்சனைகளும் இதுதான். இந்த 5 ஆண்டு திட்டத்தை நடத்துறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ ஆனாலும் ஃபர்ஸ்ட்ல எல்லாம் நிறைய வந்தது.
ஃபர்ஸ்ட் ஐந்தாண்டு திட்டம் 2வது ஐந்தாண்டு திட்டம் நல்ல போனதுனால இதை வந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5.6% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. நிறையவே ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் உண்மையிலே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி தான் வந்தது. எவ்வளோ அச்சீவ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 2.8%. ஸோ 5.6 2.8%. இந்த எண்களில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இந்த எண்கள் சும்மா போடுறதுக்கு தான் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அதனால் ஜஸ்ட் அதை ரொம்ப இதெல்லாம் போய் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க, விட்டுருங்க அதெல்லாம். ரைட். ஸோ 5.86%. ஆக்சுவல் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 2.8%. அரௌண்ட் அப்ராக்சிமேட்லி வச்சுக்கோங்க. அதுக்கு நிறைய சொன்னேன். முக்கியமான காரணம் இந்த மூவேந்தன் சொல்கிற மாதிரி சீனா போர், பாகிஸ்தான் போர், ட்ரவுட்டு, பஞ்சம், பட்டினி, வியாதிகள், இன்ஃப்ளேஷன், இதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த 3வது ஐந்தாண்டு திட்டத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேக் ஆஃப் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிளெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து நல்லா ஓடி இப்போதான் எந்திரிக்கிறதுக்கு போகுது. அந்த சமயத்தில் தான் நமக்கு நிறைய அடி விழுது. இது டேக் ஆஃப் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஸோ ஆனால் அதில் வந்து டேக் ஆஃப் அந்த அளவுக்கு நினச்ச அளவுக்கு வந்து ஆகலை. அதுக்கு தான் சைனீஸ் அக்ரஷன், சரிங்களா? இண்டோ சைனா வார் 1962, இண்டோ பாகிஸ்தான் வார் வித் பாகிஸ்தான் 1965. ஆனால் ஓரளவு அக்ரிகல்ச்சருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ். இந்த விட அக்ரிகல்ச்சருக்கும் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டுக்குமே சேர்ந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த 1965 66 தான் ஏன்னா அது இந்தியாவில் பசுமை புரட்சி முக்கியமாக வந்து பசுமை புரட்சிக்கு வந்து கிரீன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த கிரீன் ரெவல்யூஷன். தேர்டு 5 இயர் பிளானுக்கு இன்னொரு பேரும் உண்டு, சரிங்களா? ஷார்மதி சொன்ன மாதிரி அதுக்கு வந்து கேட்கில் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கில் யோஜனா அப்படின்னா திட்டம், சரிங்களா? கேட்கில் திட்டம். கேட்கில் யோஜனா. அவர் ஒரு எக்கனாமிஸ்ட். அவர் ஒரு யோஜனை சொல்லியிருக்காரு. யோஜனைனா நம்ம சொல்லும்ல, யோஜனைனா யோஜனா. ஸோ பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம், இந்த செல்ஃப் சஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பொருளாதாரம், எக்கனாமி, செல்ஃப் சஃபிஷியன்சி, இதெல்லாம் முக்கியமாக வந்தது தான் இந்த கேட்கில் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. 1965 to 66 வந்து கிரீன் ரெவல்யூஷன் முக்கியமாக வந்தது. இந்த சமயத்தில் நிறைய டேம்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃபர்டிலைசர் பிளான்ஸு, சிமெண்ட் பிளான்ஸு. ஸோ அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய டெவலப் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், இங்கே வந்து பேசிக் இண்டஸ்ட்ரீஸ். இந்த பேசிக் இண்டஸ்ட்ரீஸை தான் இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேசிக் இண்டஸ்ட்ரீஸ், கோர் இண்டஸ்ட்ரீஸ். இந்தியாவில் கோர் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லக்கூடியது மொத்தம் எத்தனை? கோர் இண்டஸ்ட்ரீஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா கோர் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்க, பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்க. இந்த கோர் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் எத்தனை அப்படின்னா கோர் செக்டார். கோர்னா என்னது? முக்கியமானது. கோர் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். கோர் செக்டார்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 8 வந்து கோர் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். அது என்னன்றது நல்லா தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ வரிசையாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கோர் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. கோல்னா என்னது? நிலக்கரி.
நிலக்கரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில். குரூட் ஆயில்ங்கிறது வேற, ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ்ங்கிறது வேற. குரூட் ஆயில், குரூட் ஆயில்னா என்னது? கச்சா எண்ணெய். கச்சா எண்ணெய். அடுத்து நேச்சுரல் கேஸ், இயற்கை வாயு. 4 இது கொடுத்துட்டு இதுல எது வந்து கோர் இண்டஸ்ட்ரீஸ் இல்ல அப்படின்னு கேட்பாங்க. நேச்சுரல் கேஸ் போட்டாச்சா? அடுத்து வந்து சிமெண்ட். சிமெண்ட்டுக்கு என்ன, நம்ம சிமெண்ட் தான் யூஸ் பண்றோம். சிமெண்ட்டுக்கு தமிழ்ல என்ன இருக்கு சொல்லுங்க? சிமெண்ட்டுக்கு தமிழ் வார்த்தை சிமெண்டா? அடுத்து ஃபெர்டிலைசர்ஸ். ஃபெர்டிலைசர்னா என்னது? உரங்கள். அடுத்து ஸ்டீல். ஸ்டீல்னா எஃகு. இந்த ரெண்டு என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ் எழுதுறேன் நினைக்கிறேன். ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னதுன்னா எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம். ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ் சுத்திகரிக்கப்பட்ட பொருட்கள். இந்த சுத்திகரிக்கப்பட்ட பொருட்கள் தான் என்ன வரும்? பெட்ரோல், டீசல், நாப்தா எல்லாமே வந்து. பைஞ்சுதைனா என்னது? பைஞ்சுதைன்னு டைப் பண்ணிருக்கீங்க. சிமெண்ட்டுக்கு இன்னொரு பேரா? இல்ல வேற ஏதாவது பண்ணிருக்கீங்க? வேற ஏதாவது டைப் பண்ணும்போது மாறிடுச்சா? அசின்மியால், பேரே வித்தியாசமா இருக்கு. சிமெண்ட்டுக்கா? பைஞ்சுதையா தமிழ்ல? நான் இப்பதான் கேள்விப்படுறேன். அதை சர்ச் பண்ணீங்களா? இங்க அது சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிங்களா? சிமெண்ட்டுக்கு வந்து இவங்க சொல்றத பாத்தீங்கன்னா பைஞ்சுதை. அப்படியா? சிமெண்ட்டுக்கு வெரி குட். நம்ம போய் கடையில போய் பைஞ்சுதை கொடுங்கன்னா நமக்கு தான் 4 கொடுப்பான். 9th புக்கு டேர்ம் 2ல இருக்கா? வெரி குட். சிவபரங்கிரி வந்து பயங்கரமா குஞ்சூதைன்னு இருக்கா, பைஞ்சூதையா? சிமெண்ட் கடைக்காரன்னு கூட தெரியாது, யாருக்கும் தெரியாது. எது சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க எனக்கு. அந்த புக்கில் என்ன மாதிரி இருக்கு சிவா? என்ன மாதிரி இருக்கு? குஞ்சூதைன்னு போட்டிருக்காங்க, இன்னொருத்தவங்க பைஞ்சூதை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரி, அப்புறம் பார்த்து சொல்லுங்க. ரைட். பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லக்கூடியது அடிப்படை தொழிற்சாலைகள் சொல்லுவாங்க. கோர் முக்கிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சுங்க. இப்ப நம்ம கோர்ன்ற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பைஞ்சுதை தான் கரெக்டா? ஓகே. அது மாதிரி இந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய எஜுகேஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. நிறைய பிரைமரி ஸ்கூல்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. வில்லேஜ்ல எல்லாம் நிறைய பிரைமரி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு எல்லாமே ஆரம்பிச்சாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிறைய ட்ரவுட்ஸ் மத்தெல்லாம் வந்து ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்ட்லாம் ஆரம்பிக்கும் போது இருந்தாலும் நம்ம டிஎன்இபி எப்போ ஆரம்பிச்சாங்க? டிஎன்இபி ஆரம்பிக்கப்பட்டது அடிக்கடி கேட்பாங்க. இந்த டிஎன்இபி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படியே ஓரம் படிக்கும் போது டிஎன்இபி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு சொல்லுங்க. டிஎன்இபி எப்போ ஆரம்பித்தார்கள்? தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து 1957 ஜூலைன்னு கூட சொல்றாங்க. இந்துமதி குணசேகர்
1957 ஜூலை 1 அண்டர் எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஆக்ட் 1948 ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுல. டிஎன்இபி ஆரம்பத்தில் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபி அப்படிதான் இருந்தது. டிஎன்இபி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே சில டிஎன்இபியை வந்து பார்த்தீங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட்டாக பிரித்தாங்க. டிஎன்இபி, டான்ஜெட்கோ தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்கோ தமிழ்நாடு டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அதில் அது 3ஆக பிரிஞ்சது. டான்ஜெட்ஸ்கோன்னு பார்த்து அப்புறம் டிரான்ஸ்கோ டிஆர்ஏஎன். ராம் வந்து டைப் பண்ணியிருக்காரு, அதில் என்ன மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். TANTRANSCO டான்ஜெட்கோ. நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இந்த டான்ஜெட்கோ அப்படிங்கிறதுலாம் நீங்கள் இந்த பில்லு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஜெட்கோ. ஓகே, அடுத்து 2010 தான் டிஎன்இபி எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் பிரகாரம் டிஎன்இபி வந்து 3ஆக பிரிக்கப்பட்டது 2010. அது வேணா எழுதிக்கங்க. 2010 தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபி லிமிடெட் அப்படின்னு சொன்னாங்க. டிஎன்இபி லிமிடெட். அடுத்து வந்து தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட். தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட். அதனால டான்ஜெட்கோ அப்படின்னு சொல்லுவோம். 3ஆ பிரிச்சாங்கன்னு சொன்னேன். இன்னொன்று வந்து தமிழ்நாடு டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் லிமிடெட். தமிழ்நாடு டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் லிமிடெட். ஓகே, ஸோ டான்ஜெட்கோ எழுதிக்கங்க. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் அண்ட் வெறுமனவே தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட். அடுத்து தமிழ்நாடு டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்க. ரைட், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சதுனால ஆனுவல் பிளான் ஹாலிடே வந்தாங்க. அது ஆனுவல் பிளான்ஸும் சொல்லுவாங்க சில சமயத்தில். ஆனால் கரெக்டான வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் பிளான்ஸ் தான். அது 3 ஆனுவல் பிளான்ஸ் தான். அந்த 3 ஆனுவல் பிளான்ஸ் தான் என்ன சொல்கிறோம், நம்ம பிளான் ஹாலிடே அப்படின்னு சொல்லுவோம். அது 3மே ஆனுவல் பிளான்ஸ். ஆனால் அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா 1966 to 69 வந்து பிளான் ஹாலிடே, திட்ட விடுமுறை. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3rd 5-year பிளான் ஒழுங்காக டேக் ஆஃப் ஆகலை. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் டீவேல்யூவேஷன் ஆஃப் கரன்சி. ருப்பியை வந்து நம்ம டீவேல்யூவேஷன் பண்ணோம். திரும்ப சொல்லியிருக்கேன், ருப்பியை வந்து நம்ம 3 தடவை டீவேல்யூவேஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். எந்த 4 தடவை 3 வருஷத்தில் எப்பப்பெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். டீவேல்யூவேஷன் ஆஃப் கரன்சி. ஸோ டீவேல்யூவேஷன் ஆஃப் கரன்சி வந்து மொத்தம் 4 முறை பண்ணப்பட்டது, 3 வருடங்களில் பண்ணப்பட்டது. முதல்ல 1949, அதுக்கப்புறம் 1966, அதுக்கப்புறம் 1991. 1991 மட்டும் பார்த்தீங்கன்னா 2 டைம் பண்ணாங்க. ஜூலை 1ஆம் தேதி, ஜூலை 3ஆம் தேதி. அவ்வளோதான், வேற வருஷத்துல பண்ணவே கிடையாது. 2016 பண்ணவே கிடையாது.
அதான் திரும்ப குழப்பக்கூடாது. நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், டீவேல்யூவேஷன்ங்கிறது வேற, ரீமானிட்டைசேஷன்ங்கிறது வேற, டிமானிட்டைசேஷன்ங்கிறது வேற. டீவேல்யூவேஷன் எதற்காக பண்ணுவோம்? இந்த 1949, 66, 1991 அப்படின்னா நம்மளுடைய பணத்தின் மதிப்பை நாமளே வேணும்னே குறைச்சிக்குவோம். எதுக்கு அப்படின்னா அப்பதான் நமக்கு ஃபாரின் கரன்சிஸ் கிடைக்கும். எதனால? அப்பதான் வந்து திஸ் வில் என்கரேஜ் மேனுஃபேக்சரர் டு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, வெளிநாட்டுக்கு உற்பத்தி பண்ணுவாங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க. இதை தான் வந்து தேவையில்லாம பண்ணும் சைனா வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய பொருட்களை வந்து வெளிநாட்டுக்கு தான் ஏற்றுமதி பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால எல்லாத்தையுமே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. பாலமுருகன் ரோலிங் பிளான்னா என்ன சார்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க இப்ப புதுசா அட்டன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ரோலிங் பிளான் அப்படின்னா சுழல் திட்டம் அப்படின்னு பேரு. சுழல் திட்டம் எதனாலேன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ஜனதா பார்ட்டி வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்த பின்னாடி அவங்க ஒரு திட்டம் போட்டாங்க. அந்த திட்டம் வந்து 78 to 83, 78 to 83ங்கிறது அவங்களுடைய 6வது ஐந்தாண்டு திட்டம். ஏன்னா 5வது ஐந்தாண்டு திட்டத்தை பாதியிலேயே முடிச்சிருவாங்க. 74 to 79 நடக்க வேண்டியதை 78லேயே முடிச்சுட்டு 83 பண்ணுவாங்க. திரும்ப 1980 வந்து இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்த பின்னாடி இவங்க திட்டத்தை முடிச்சுட்டு அதுக்கு வந்து ரோலிங் பிளான் அப்படின்னு அவங்க வந்து வித்தியாசமா வச்சிருந்தாங்க. ரோலிங் திட்டம், ரோலிங் பிளான் அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் பண்றதை வந்து எவாலுவேஷன் பண்ணி பண்ற மாதிரி அவங்க ஸ்கீம் போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து 2 வருஷத்துல முடிச்சதுனால அதுக்கு பேர் வந்து ரோலிங் பிளான். ரோலிங் பிளான் அப்படின்னா சுழல் திட்டம் என்று அது அழைக்கப்படுகிறது. டீவேல்யூவேஷன் தமிழாக்கம் எப்படி சார் அப்படின்னா, டீவேல்யூவேஷன் அப்படின்னா பணத்தின் மதிப்பை குறைத்தல். அதான் பண மதிப்பை குறைத்தல். பண மதிப்பை குறைத்தல். நல்ல புரிஞ்சு சொல்லுங்க. பண மதிப்பிழப்பு சொல்லலாம். பணத்தின் மதிப்பை குறைத்தல் அப்படின்றது வரலாம். அதான் அதோட எக்ஸாக்ட். பண மதிப்பு குறைத்தல்ங்கிறது கரெக்டான வார்த்தை. ரைட். ஸோ அந்த ஆனுவல் பிளான்ஸ்லையும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆனுவல் பிளான்ஸ்ல வந்து நமக்கு வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் நிறைய கிரைசிஸ் இருந்தது. இருந்தாலும் வந்து கிரீன் ரெவல்யூஷன் வந்ததுனால ஓரளவு வந்து பண்ணாங்க. ஸோ கிரீன் ரெவல்யூஷனுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, கிரீன் ரெவல்யூஷனுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். முக்கியமா கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் ஃபர்ஸ்ட் தோணும்? கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி. பசுமை புரட்சி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா? HYV அப்படின்னா என்னது? HYV, வெரி குட். ஹை yielding varieties of seed. high yielding varieties, அதிக மகசூல், தமிழ்ல சொல்றேன், அதிக மகசூல் தரக்கூடிய விதைகள். ஹை yielding varieties. ஸோ நம்ம இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்றது தமிழ்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாரு முக்கியத்துவம் வாங்கிந்தவர் அப்படின்னா, கிரீன் ரெவல்யூஷனா MS சுவாமிநாதன். கிரீன் ரெவல்யூஷன்னா MS சுவாமிநாதன். கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற அந்த பேர் இருக்கு தெரியுங்களா, அதை காயின் பண்ணது யாருன்னு கேட்பாங்க. கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து காயின் பண்ணது, அந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம் வந்து காயின் பண்ணது யாரு சொல்ல முடியுமா? இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. வில்லியம் காட். கொண்டின்னு சொல்றீங்க. ஸோ வில்லியம் எஸ் காட். ஸோ கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி அப்படிங்கிற அந்த வார்த்தையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா வில்லியம் காட். கிரீன் ரெவல்யூஷனுக்கு ஃபாதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரீன் ரெவல்யூஷன்னா MS சுவாமிநாதன். பட் உலக அளவில் யார் அப்படின்னா, அவர் பேர்லயே ஒரு அவார்டு இருக்கு. அதுதான் யார் அப்படின்னா நார்மன் போர்லாங். நார்மன் போர்லாங்.
வில்லியம் காட். இந்தியாவுக்கு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் யாரு, எம்.எஸ். சுவாமிநாதன். எம்.எஸ். சுவாமிநாதன். எம்.எஸ். சுவாமிநாதன் உங்களுக்கு தெரியும். இந்த எம்.எஸ். சுவாமிநாதன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு பரிசு ஒன்று இருக்குது. அது எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்டு, 1986 ஏற்படுத்தப்பட்ட அவார்டு, வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ். இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸை வந்து முத யார் கொடுத்தாங்க, த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ரிசீவ் வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் 1987 யார் கொடுத்தாங்க அப்படின்னா எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுக்கு உலக உணவு விருது வழங்கப்பட்டது. வேர்ல்டு ஃபுட் பிரைஸ், உலக உணவு விருது வழங்கப்பட்டது 1987. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியங்க. வில்லியம் காட். வில்லியம் காட் என்ன சொன்னேன் சொல்லுங்க. வில்லியம் காட் என்பவர். வில்லியம் காடுங்கிறது என்னது அப்படின்னா கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து காயின் பண்ணவர். பசுமை புரட்சி இங்கிலீஷ்ல காயின் தி வேர்ட். கிரீன் ரெவல்யூஷனுக்கு ஃபாதர் இந்த HYVன்னு சொல்லுவாங்கல்ல, ஹை ஈல்ட் வெரைட்டி, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அது யாருன்னா நார்மன் போர்லாங். நார்மன் போர்லாங் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினவர். சரிங்களா? ஸோ நார்மன் போர்லாங் பேர்லயே வந்து பார்த்தீங்கன்னாலே அவார்டு இருக்கு. நார்மன் போர்லாங் வந்து இவருக்கு வந்து எப்போ நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டது அப்படின்னா 1970 வழங்கப்பட்டது. 1970 வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் வந்து நார்மன் போர்லாங்க்கு வழங்கப்பட்டது. நார்மன் போர்லாக், ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். நார்மன் போர்லாங் எந்த நாடு அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த நாடு? நார்மன் போர்லாங் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா நார்மன் போர்லாங் வந்து 2009 இறந்துருவாரு. நார்மன் போர்லாங் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர். USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ், அதிக மகசூல் தரக்கூடியவை. அதுக்கப்புறம் என்னன்னா நிறைய யூஸ் பண்ணாங்க. என்ன யூஸ் பண்ணாங்க? நிறைய விளைச்சல் வரணும்னா என்ன பண்ணுவாங்க? அதான் மண்ணையை கெடுத்தது. அது மண்ணை கெடுத்ததுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அதிக என்னது? ஃபர்டிலைசர்ஸ், அதிக உரங்களை வந்து நிறைய யூஸ் பண்ணாங்க. உரங்கள் கண்ணாமலாம் யூஸ் பண்ணாங்க. உரங்கள், ஃபர்டிலைசர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓவர் இரிகேஷன், இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே காலி பண்ணான். அந்த அளவுக்கு ஓவர் இரிகேஷன் வந்து அதிகமாக, எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் இரிகேஷன், நீர்ப்பாசனம் வந்து அதிகமாக நீர்ப்பாசனம் பண்ண. அதெல்லாம் வந்தால் தானே வளரும். சாயில ஒழுங்கா கன்சர்வ் பண்ணல. இதனால வந்து பாத்தீங்கன்னா சாயில் கன்சர்வேஷன் எல்லாமே எஃபெக்ட் ஆச்சு. ஃபெர்டிலைசர்ஸ் மட்டும் கிடையாது, உரங்கள் மட்டும் கிடையாது, நிறைய பூச்சிக்கொல்லிகள், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. பெஸ்ட், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள் கூட யூஸ் பண்ணாங்க. ஹெர்பிசைட்ஸ். அப்பதான் நிறைய வளரும். அது பண்ணி நிறைய மண் வளத்தெல்லாம் பாதிச்சாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீட் ரெவல்யூஷன் தான் சொல்லுவாங்க. வீட்டு தான் அதிகமாக வந்தது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் இம்பேலன்சஸ் வந்தது, பிராந்திய ஏற்றத்தாழ்வுகள் வந்தது அதிகமாக. எங்கே? பஞ்சாப் தான். பஞ்சாப்ல தான் அதனால நல்ல பெனிஃபிட் ஆச்சு. இங்கே தமிழ்நாடெல்லாம் கிரீன் ரெவல்யூஷனால பெரிய லெவலெல்லாம் ஒன்று இதாகுது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4th 5-year plan, 4வது 5ஆண்டு திட்டம்.
4th 5-year பிளான் 1969 to 1974, 1969 to 1974. ஸோ 2 குறிக்கோள்களை வச்சுருந்தோம். அதில் முக்கிய 2 குறிக்கோள் என்ன அப்படின்னா, growth with stability. growth with stability. அடுத்து progressive. progressive. ஓகே. ஸோ 2 குறிக்கோள் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. growth with stability. growth with stability அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒரு நிலையான வளர்ச்சி. அதான் நிலையான நீடித்த வளர்ச்சி. இந்த சஸ்டைனபிள்னு சொல்லக்கூடிய கான்செப்டுக்கு முன்னாடி வரக்கூடியது growth with stability. தமிழ்ல எழுதுனா நிலையான வளர்ச்சி. அடுத்து progressive achievement of self reliance. progressive achievement of self reliance. self reliance அப்படின்னா என்னது அப்படின்னா, தற்சார்பு, சுயசார்பு, தற்சார்பை நோக்கிய வளர்ச்சி சொல்லலாம். தற்சார்பை நோக்கிய வளர்ச்சி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ட்வின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் 4th 5-year பிளான். எங்கே திரும்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முக்கியமாக எது கொடுக்குறாங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தற்சார்புன்னு சொல்லலாம், தன்னிறைவு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் க்ரோத் சொல்லிடுவோமா. ஸோ டார்கெட் எய்ம் பண்ணது 5.7, அச்சீவ் பண்ணது 3.3. இந்த மாதிரி பர்சன்டேஜ் எழுதுறேன்ல, என்னன்னு திரும்ப சொல்றேன். குறிக்கோள் வச்சுக்கோங்கள 5.7% வேணும் வளர்ச்சி அடையணும்னு வைப்போம். ஆனால் உண்மையிலே அடைஞ்சது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.3%. நம்ம நீங்கள் படிக்கிறவங்க வைப்பீங்கல்ல, இந்த இன்னைக்குள்ள இவ்வளோ போர்ஷனை படித்து முடிக்கணும், இத்தனை பக்கத்தை படித்து முடிக்கணும்னு சொல்லுவீங்க. ஆனால் உண்மையில் நடந்தது வந்து அதிகமாகவும் இருந்திருக்கும், சில பேருக்கு கம்மியாகவும் இருந்திருக்கும். இருக்குல்ல, அதுதான் நார்மலாக 99.9% என்ன இருக்கும், நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ படிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை விட கம்மியாக தான் படிச்சிருக்கோம், ஒழிய கூட படிச்சிருக்க மாட்டோம். அந்த எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறத வந்து கரெக்டாக படித்தாலே போதும், அவங்க தான் மற்றவங்கள்ட்ட இருந்து சர்வீஸ் வாங்கிட்டு போவாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க தான் வேலைக்கு வாங்கிட்டு போவாங்க. புதுசாக வேலைக்கு வாங்குறவங்களும் ஒரு மார்க் அதிகம் இருக்கிறவங்களும் நம்மளோட எந்த வகத்துலையும் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு இது என்ன தெரியுமா, யார் வேலை வாங்குவாங்க தெரியுமா, முதல்ல தன்னை நம்புவாங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டமேட்டிக்காக படித்து அதை ரிவைஸ் பண்ணுவாங்க. ரிவிஷன் ரொம்ப முக்கியம். புதுசாக ஏகப்பட்டதை படிக்கிறத விட ரிவைஸ் பண்ணுவாங்க, நோட்ஸ் எடுக்கணும், நோட்ஸ் எடுத்து படிக்கணும். ஸோ இதெல்லாம் சில முக்கியமாக டாப் மார்க் வாங்குறதுக்கு சொல்கிறேன், ஜஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு சொல்லலை. ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடக்ஷன், நிறைய உற்பத்தி வந்து நிறைய அதிகரிச்சது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா முதல் 2 வருடங்கள் வந்து நல்ல உற்பத்தி இருந்தது. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி 3 வருடங்களில் பார்த்தீங்கன்னா பயங்கர புவர் மான்சூன் ஃபெயிலியர். நம்ம சொல்லுவோம் மான்சூன்கிறது கேம்பிளிங் இன் இந்தியான்னு சொல்லுவோம். ஒரு இந்த பருவக்காற்று வந்து பார்த்தீங்கன்னா சூதாட்டம் போன்றது. பருவக்காற்று நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்தியாவில் வந்து ஜிடிபி குரோத்தெல்லாம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயத்தை தான் நம்பி இருக்கிறோம். அதிக பேர் விவசாயத்தில் தான் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த சமயத்தில் தான் 1971
என்ன நடந்தது 1971? 1971 இந்தோ பாகிஸ்தான் வார். அதாவது இந்தோ பாகிஸ்தான் வார் அப்படின்னா ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது, கிழக்கு பாகிஸ்தான் இருந்தது. வந்து பாகிஸ்தான்ல இருந்து பிரியணும்னு ஆசைப்பட்டாங்க. அதற்கு அங்கிருந்த தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அதுக்கு வந்து இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதனால இந்தியா நமக்கும் வார் நடந்தது 1971 இந்தோ பாகிஸ்தான் வார். ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் பங்களாதேஷ் ஆனது. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வந்து ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ். அவரோட பொண்ணு யாரு? ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட பொண்ணு யாரு? அவங்க தான் அவாமி லீகோட தலைவர். இப்ப பங்களாதேஷ ஆட்சி புரிவது யார்? ஷேக் ஹசீனா. பேகம் ஹலிடே ஜியான்னு இன்னொருத்தங்க இருக்கிறாங்க. சொல்லப்போனா நீங்க ஒரு முஸ்லீம் நாடுன்னு சொல்லுவோம் நம்ம. ஆனா அங்க ரெண்டே ரெண்டு பார்ட்டி தான் இருக்கு. பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டின்னு நினைக்கிறேன். இது ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவர் யாருன்னா பெண் தான். அவங்க 2 பேரும் தான் மாறி மாறி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு இருப்பாங்க. ஷேக் ஹசீனா ரைட். ஸோ அதனால அந்த பங்களாதேஷ்ல இருந்து நிறைய ரெஃப்யூஜிஸ் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சாங்க. இந்த 1961 ரெஃப்யூஜிஸ்னா என்ன தமிழ்ல? ரெஃப்யூஜி. அப்ப இந்த வார்த்தை நீங்க படிக்கிறீங்க கேட்பாங்க. பங்களாதேஷ், இலங்கை, நம்ம அகதிகள்னு சொன்னோம்ல, நாடு இல்லாம வேற நாட்டுக்கு அடைக்கலம் இருந்து வருவாங்க, அகதிகள், ரெஃப்யூஜிஸ். அந்த மாதிரி இருந்திருந்தாங்க. அதுவும் வந்து நிறைய இந்த பிளானை வந்து ரொம்ப கொஞ்சம் குழப்படி பண்ணிருச்சு. கொஞ்சம் வரல. இந்த பிளானும் வந்து பெரிய லெவல்ல வந்து இல்லை. இந்த பிளானும் ஒரு ஃபெயிலியர் தான். 4th 5 year பிளான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5th 5 year பிளான். 5வது ஐந்தாண்டு திட்டம். 5வது ஐந்தாண்டு திட்டத்தை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இந்த 5வது ஐந்தாண்டு திட்டத்துல வந்து 1974 to 79, ஆனா 78லயே அது முடிக்கப்பட்டது. சரிங்களா? இங்கதான் கரிபி கட்டோவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா கரிபி கட்டாவ் அப்படின்னு சொல்லும்போது ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி, வறுமையை ஒழிப்பது. இந்த வறுமையை ஒழிப்பதற்கான திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 4வதுலயே ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இப்போ நீங்க 11th புக் பாத்தீங்க அப்படின்னா கரிபி கட்டோ வறுமை ஒழிப்புக்கான திட்டம் எது அப்படின்னா 4வது ஐந்தாண்டு திட்டம் தான் புக்ல போட்டிருப்பாங்க. ஆனா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா வறுமை ஒழிப்புக்கான திட்டம் எது அப்படின்னா 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 to 79. இது எவ்வளவு growth? 4.4. சரி, கொஞ்சம் கம்மியாவே எய்ம் பண்ணுவோம்னு வச்சிருந்தோம். 4.4 கம்மியா வச்சதுனால கொஞ்சம் 4.8% வளர்ச்சி கண்டது. லெவன்த் புக்ல வந்து 6th 5 year பிளான் கொடுத்துருக்காங்க. ஆமா, 11th புக்ல 6th 5 year பிளான். 6th 5 year பிளானா 4th 5 year பிளானா? செக் பண்ணி சொல்லுங்க. 6th தானா? ஓகே. 6வது ஐந்தாண்டு திட்டத்துல கண்டினியூ ஆச்சு. ஏன்னா இந்திரா காந்தி வந்த பின்னாடி திரும்ப 80 to 85லயும் போக்கஸ் அதுதானே கொடுத்தாங்க. நான் சொன்னிருந்தில்ல, எலெக்ஷன்ல ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எலெக்ஷன்ல வந்து இந்திரா கட்டவுன் அவங்க சொன்னாங்க, இவங்க வந்து கரிபி கட்டவுன் சொன்னாங்க. பட் 5வது ஐந்தாண்டு திட்டம் தான் வறுமைக்கான திட்டம். 4வது ஐந்தாண்டு திட்டத்துல இருந்தே ஆரம்பிச்சாச்சு அது. பட் மெயினா கரிபி கட்டவ் அப்படின்னா 5வது ஐந்தாண்டு திட்டம் தான் நம்ம ரொம்ப படிச்சுட்டு இருக்கோம். எல்லா விதமான டெக்ஸ்ட் புக்ஸ்லயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த 5வது ஐந்தாண்டு திட்டம் வரும்போது உலக எக்கனாமியே கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. ஸோ அதனால இங்க ரொம்ப முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஃபுட் அண்ட் எனர்ஜிக்கு கொடுக்கப்பட்டது. ஃபுட் அண்ட் எனர்ஜி, உணவு மற்றும் ஆற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. உணவு மற்றும் ஆற்றலுக்கு. இந்த ஃபைனல் டிராஃப்ட் இருக்குல்ல, இந்த 5th பிளானுக்கு வந்து ஃபைனல் டிராஃப்ட் வந்து யாரு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அதான் நீங்க போட்டிருந்தீங்க, டிபி தார் என்பவர். தார் பிளான் கூட சொல்லுங்க. டிபி தார்
இங்கே மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்ஜெக்டிவ்ஸ், 2 குறிக்கோள். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரீபி கட்டாவ். கரீபி கட்டாவ்னா ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி. அடுத்து 2 வந்து பார்த்தீங்கன்னா அட்டைன்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ். செல்ஃப் ரிலையன்ஸ்னா அதான் இது தற்சார்பு நிலை அடைதல். வறுமை ஒழிப்பு. தற்சார்பு நிலை அடைதல். ஸோ இது 2 தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளேஷன் நடந்தது இந்த சமயத்தில். அதிகமான விலைவாசி உயர்வு. இந்த பிளானுக்கு வந்து ஏகப்பட்ட செலவு, எவ்வளோ எதிர்பார்த்தமோ அதை விட அதிகமாக செலவு வந்துருச்சு. இடையில வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி நமக்கு தெரியும். 1975 வந்து நேஷனல் எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சி என்ன ஆர்டிக்கல்? தேசிய நெருக்கடி என்ன ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷன்ல? வெரி குட். 352 தேசிய நெருக்கடி கொண்டாந்தாங்க. மிசாங்கிறத கொண்டாந்தாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மிசானா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். இந்த மிசாவை கேட்பாங்க, மிசா எப்போ கொண்டாந்தாங்க, எப்போ அதை அபாலிஷ் பண்ணாங்க? மிசா எப்போ கொண்டு வரப்பட்டது, எப்போ வந்து அதை அபாலிஷ் பண்ணாங்க? MISA அப்படின்னு சொல்லக்கூடியது மிசா சட்டம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். உள்நாட்டு பாதுகாப்பை பேணுவதற்கான சட்டம். இங்கிலீஷ் எழுதிக்கங்க, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். Maintenance of internal Security Act 1971 கொண்டாந்தாங்க. கொண்டாந்தது வந்து எப்ப வந்து அதை ரிமூவ் பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப வந்து இந்த இதை வந்து ரிமூவ்டு? ஆக்சுவலா எப்போ ரிமூவ் பண்ணாங்க? This law was repealed. எப்போ ஜனதா பார்ட்டி வந்தோடனே ரிப்பீல் பண்ணிட்டாங்க. 74 எப்படி நீங்க ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க, 75லயே அந்த ஆக்ட் வந்தது, அதான் இம்ப்ளீட் பண்ணாங்க. ஜனதா பார்ட்டி வந்தோன்னே 1977 வந்து அதை ரிப்பீல் பண்ணிடுவாங்க. 44வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இதை எங்க கொண்டு போய் சேஃபா வச்சிருந்தாங்க தெரியுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சேஃப் ஹேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேவன் என்னது தமிழ்ல? என்னது ஹேவன்னா? ஹெவன் கிடையாது, ஹேவன் அப்படின்னா புகலிடம். இதை 9வது ஷெட்யூல்ல கொண்டு போய் வச்சிருந்தாங்க. 9வது ஷெட்யூல்ல வச்சிருந்தாங்கன்னா கோர்ட் எதுவுமே கேட்கக்கூடாது. இப்போ நம்ம 69% ரிசர்வேஷன் கூட பார்த்தீங்கன்னா 76th அமெண்ட்மெண்ட்டா தமிழ்நாட்டோட இது வந்து அங்கே தான் போயிருக்கு. 1994 76th அமெண்ட்மெண்ட், 76வது சட்ட திருத்தம். இதை வந்து 1978 44வது அமெண்ட்மெண்ட்ல மிசாவை அங்கிருந்து தூக்கிட்டாங்க. ஸோ 44வது அமெண்ட்மெண்ட் பிரகாரம் மிசா வந்து எங்கிருந்து தூக்கிட்டாங்க? அந்த 9வது அட்டவணையிலிருந்து தூக்கிட்டாங்க. நமக்கு தெரியும், மொத்தம் 9வது அட்டவணை தான் கான்ஸ்டியூஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தப்பட்டது. எந்த வருடம் ஏற்படுத்தப்பட்டது 9வது அட்டவணை?
ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் மொத்தம் 8 அட்டவணைகள் தான் இருந்தது, 8 ஷெடியூல்ஸ் தான் இருந்தது. இப்போ 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. ஷெடியூல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, புதுசாக உள்ளவங்களுக்கு சொல்கிறேன். ஷெடியூல்ஸ் அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூஷனுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரியாம்பிள் முகப்புரைன்னு இருக்கும், அப்புறம் பாடி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அது ஃபுல்லாக ஆர்டிகல் இருக்கும், 1லேருந்து 395 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பிற்சேர்க்கை பின்னாடி ஏதாவது சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பேர் ஷெடியூல்னு சொல்லுவாங்க. அந்த ஷெடியூல் வந்து ஒரிஜினலாக 8 இருந்தது, அப்புறம் 12 ஆச்சு. முத அந்த 9th ஷெடியூல் சேர்த்தது வந்து 1951 வந்து சேர்த்தது. அதே மாதிரி இந்திரா காந்தி வந்து 20 அம்சம் திட்டம் ஒன்று கொண்டாந்தாங்க. அதுவும் இந்த சமயத்துல தான் 20 அம்ச திட்டம், ரொம்ப முக்கியமான திட்டம். 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், மூவேந்தன் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தான் அந்த 9வது அட்டவணையை கொண்டு வந்ததே. 9வது அட்டவணையை கொண்டு வந்ததான் முதல் சட்ட திருத்தம். 20 அம்ச திட்டம், 20 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம். 20 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம் யார் கொண்டாந்தா? நீங்க மெயின்ஸ் மாதிரி குரூப் 1 மாதிரி எழுதிங்க அப்படின்னா 20 பாயிண்ட்ஸை பத்தி எல்லாமே தெரியணும். இங்க வந்து உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1975 இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து கொண்டாந்தாங்க. அது 1982 ரிவைஸ் பண்ணாங்க, அப்புறம் திரும்ப 86 திரும்ப திருத்தப்பட்டது. 20 அம்சம் திட்டம் 20 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம் கொண்டு வந்தது 1975, அதை ரிவைஸ் பண்ணது திருத்தப்பட்டது 1982, அப்புறம் 86. 20 பாயிண்ட் ப்ரோக்ராம்ஸ் 82 86 ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. ஓ 20 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம்ல என்னென்னலாம் இருக்கும் மெயின்ஸ் பொறுத்தவரைக்கும் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ரூரல் பாவர்ட்டியை அட்டாக் பண்றது, ரூரல் பாவர்ட்டியை குறைக்கிறது. நான் ஜஸ்ட் சொல்றேன், முடிஞ்சா நீங்க எழுதிக்கங்க, பட் அவ்வளோக்கா தேவையில்லை, என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, வேண்டவங்க எழுதிக்கங்க, நானும் சொல்லிடுறேன். ஒன்று வந்து ரூரல் பாவர்ட்டி, ரிமூவல் ஆஃப் ரூரல் பாவர்ட்டி, கிராமப்புற வறுமையை ஒழித்தல். அப்புறம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ரெயின்ட் அக்ரிகல்ச்சர், ரெயின் ஃபெட் அக்ரிகல்ச்சர்னு சொல்லலாம். மழையை நம்பி விவசாயம் இருக்குல்ல, அதற்கான திட்டங்கள் வகுத்தல். அடுத்து 3வது வந்து பெட்டர் யூஸ் ஆஃப் இரிகேஷன் வாட்டர், நீர்ப்பாசனம் இருக்குல்ல, நீர்ப்பாசனத்தை வந்து மிகச்சரியாக பயன்படுத்துவது. அடுத்து 4வது வந்து பாத்தீங்கன்னா பிகர் ஹார்வெஸ்ட், நல்ல ஒரு பிகர் ஹார்வெஸ்ட் அப்படின்னா என்னது, ஒரு சிறப்பான அறுவடைக்காக, சிறப்பான அறுவடை. அடுத்து 5 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரீஃபார்ம்ஸ், நில சீர்திருத்தங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது, நில சீர்திருத்தங்களை மேற்கொள்ளுது. அப்புறம் ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ரூரல் லேபர், கிராமப்புற தொழிலாளர்களுக்கான சிறப்பு திட்டங்கள். 6 ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ரூரல் லேபர், கிராமப்புற தொழிலாளர்களுக்கான சிறப்பு திட்டங்கள். அடுத்து 7 வந்து கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர், சுத்தமான குடிநீர். அடுத்து 8 வந்து ஹெல்த் ஃபார் ஆல், அனைவருக்கும் ஆரோக்கியம், அனைவரும் நலம், அனைவருக்குமான சுகாதாரம், ஹெல்த் ஃபார் ஆல். அடுத்து 9 வந்து 2 சைல்டு நாம், ஒரு குடும்பத்துக்கு 2 குழந்தைகள், 2 சைல்டு நாம், 2 சைல்டு 2 அப்பதான் அது பின்னாடி வந்து ஒரே ஒரு சைல்டு ஆயிடுச்சு. 10 வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எஜுகேஷன், கல்வியை, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எஜுகேஷன், கல்வியை வந்து விரிவுபடுத்துதல், கல்வி. அடுத்து ஜஸ்டிஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி, அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர், இவர்களுக்கான நீதி கிடைக்க செய்தல். அடுத்து 12 ஈக்குவாலிட்டி ஃபார் விமன், பெண்களுக்கு சமநீதி. அடுத்து 13 நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் விமன், பெண்களுக்கு புதிய வாய்ப்புகள்,
பெண்களுக்கு புதிய வாய்ப்புகள், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் விமன். 14 ஹவுசிங் ஃபார் த பீப்புள், மக்களுக்கு வீடு தங்க இடம். ஹவுசிங் ஃபார் த பீப்புள், மக்களுக்கு தங்க இடம். அடுத்து 15 இம்ப்ரூவிங் ஃபார் சிலம்ஸ், இம்ப்ரூவிங் ஃபார் சிலம்ஸ். சிலம்ஸ் சிலம்ஸ் என்ன தெரியும், சிலம்ஸுக்கே தமிழ் மறந்து போச்சு. சிலம்ஸ் வந்து சேரி கலை மேம்படுத்துதல். அடுத்து நியூ ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஃபாரஸ்ட்ரி, நியூ ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஃபாரஸ்ட்ரி, காடுகளுக்கான புதிய திட்டங்கள், வனத்துக்கான புதிய திட்டங்கள், வன பாதுகாப்பு, வன அபிவிருத்திக்கான புதிய திட்டங்கள். ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்வைரன்மெண்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்வைரன்மெண்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அடுத்து கன்சர்ன் ஃபார் த கன்சியூமர், நுகர்வோர் மீதான அக்கறை. கன்சர்ன், CONCER, கன்சர்ன் ஃபார் த கன்சியூமர். அடுத்து எனர்ஜி ஃபார் த வில்லேஜஸ், கிராமங்களுக்கு ஆற்றல், கிராமங்களுக்கு ஆற்றல். அடுத்து ரெஸ்பான்சிவ் அட்மினிஸ்ட்ரேஷன், ரெஸ்பான்சிவ் அட்மினிஸ்ட்ரேஷன், பொறுப்பான நிர்வாகம், பொறுப்பான நிர்வாகம். அதில் இப்போ 2006 அதை கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணாங்க. 2006 அடுத்து வந்து ஒரு இது கொண்டாந்தாங்க, 20 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம். அதில் IT எனேபிள்டு, கவர்னன்ஸ் அதெல்லாம் சேர்த்துருக்காங்க. ஓகே ரைட். ஸோ இது வந்து முக்கியமானது வந்து இதுதான் வந்து அபவுட் 5th 5-year பிளான், 5வது ஐந்தாண்டு திட்டம். ரைட்.